Welcome back, students. We were seeing about training and the different types of training. So, training, according to Edwin B. Flippo, is training is the act of increasing the knowledge and skills of employee for doing a particular job. So, enhancing the skills and the knowledge of the employees. அதுதான் வந்து training அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்போ சொல்லியிருக்கார். ஸோ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் மெத்தட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ we already know that there are two types of training methods. One is on the job training and the other one is off the job training. So இதில் ஒரு my employees are my most important assets. When they go home in the evening, net worth drops to zero. A software billionaire in Silicon Valley. ஸோ யூஎஸ்ஏல இருக்கவர் ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்கார். அவர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்கள், மை எம்ப்ளாயீஸ் ஆர் மை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அசெட், மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா அவங்க எம்ப்ளாயீஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார் அப்படின்னா, அப்போ அந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அவங்க எம்ப்ளாயீஸ் இருக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறத அவர் இந்த சேயிங்கில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கார். ஸோ லெட் அஸ் see what are the on the job training methods. One is classroom program, the second one is monitoring, third one is coaching, fourth is job rotation, and the fifth one is internship and assistantship. ஸோ இதில் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் வந்து there are different types again: distance learning, e-learning, role playing, laboratory learning, simulation, case study, video conferencing, and vestibule. So let us now start with on the job training. So what is on the job training? அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். On the job training refers to the training which is given to the employee at the workplace by its immediate supervisor. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். அவருடைய இமீடியட் சூப்பர்வைசர், அதாவது அப்போ இமீடியட் சூப்பர்வைசர்னால் ஆப்ரேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு அவருடைய இமீடியட் சூப்பர்வைசர்ஸ் கொடுக்கக்கூடிய, அதுவும் அந்த ஒர்க் ஸ்பாட்லேயே கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்க்கு பேர் தான் ஆன் த ஸ்பாட், on the job training. So it refers to which is a training method which is given to the employee at the workplace. So look to that point, that is to be noted. Workplace laye training கொடுங்க. Immediate supervisor. In another words, the employee learns the job in actual work environment. எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதே என்விரான்மெண்ட்டில் அவங்க ட்ரைனிங்கையும் ரிசீவ் பண்ணிப்பாங்க. It is based on the principle of learning by doing and learning while earning. So look to the saying there, learning by doing and learning while earning. சம்பாதிக்கும் போதே கற்றுக்கொள்ளுதல் அண்ட் சம்பாதிக்கும் போதே அதை வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறது. That is called as on the job training. On the job training is suitable for imparting skills that can be learned in a relatively short period of time. கொஞ்ச நாள்லேயே கற்றுக்கக்கூடிய ட்ரைனிங் மெத்தட் அல்லது ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் கொடுக்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளாஸ் ரூம் அதில் கோச்சிங் மெத்தட். அது பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தட். கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்லைடில், கண்டினியூ டு பி எஃபெக்டிவ் ஃபார் மெனி டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ட்ரைனிங். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் எது அப்படின்னா, இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸில் அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு டியூட்டர், அந்த டியூட்டர், மானிட்டர், டீச்சர், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா நம்ம. ஸோ அவங்க வந்து டீச் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து மே இன்கார்பரேட் சம் ஆஃப் த அதர் மெத்தட்ஸ் ஆல்சோ. எல்லோரும் வந்து கிளாஸ் ரூம் மெத்தட்ஸே ஃபாலோ பண்ணணும், ப்ரோக்ராம்ஸே ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. தே கேன் கோ இன் ஃபார் அதர் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குதுன்னு முதல்ல ஏன்ஷியன்ட் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் வந்து இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மெத்தடு தான். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மானிட்டரிங். இந்த மானிட்டரிங் அல்லது மென்டரிங் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மென்டார் அப்படின்னாலே டீச்சர் அல்லது குரு ஆர் த பர்சன் ஒன் ஹூ இஸ் கிவிங் அஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம். Mentoring is the process of sharing knowledge. So approach to advising, coaching, nurturing for creating practical relationship to enhance individual career, personal and professional growth and development. எல்லாமே ட்ரைனிங் மெத்தட்ஸ் எல்லாமே என்னென்னா, பர்சனல் ஸ்கில்ஸ், பர்சனல் நாலேஜ்,
பர்சனல் ப்ரொஃபஷ்னல் க்ரோத், அப்புறம் டெவலப்மெண்டல் க்ரோத் எல்லாமே இண்டிவிஜுவல் கெரியர் பேஸ்டாக ஒரு இண்டிவிஜுவலை டெவலப் பண்ணிட்டோம்னா, அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக த ஆர்கனைசேஷனல் வில் ரன்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி. மென்டர் மே பி லொக்கேட்டட் எல்ஸ்வேர் இன் எனி ஆர்கனைசேஷன் ஆர் இன் எனி அதர் ஃபர்ம். மென்டர் வந்து உள்ளே இருக்கிறவங்களே இமீடியட் சூப்பர்வைசர் வந்து அந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்க்கு கொடுக்கறதுக்கு, பட் இருந்தாலும் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபர்ம்ஸ்லேருந்தும் வரலாம். ரிலேஷன்ஷிப் மே பி ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல். ஸோ mentoring is the process of sharing knowledge and experience of an employee. The focus in this training is on the development of attitude of trainees. அவங்களோட ஆட்டிடியூடை வந்து டெவலப் பண்ணி விடக்கூடிய ஒரு ட்ரைனிங் மெத்தடாக இருக்கும். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ் ஃபார் managerial employees. Mentoring is always done by senior persons. Mentors அப்படின்னாலே senior persons தான். It is also one-to-one interaction like coaching. Besides, the mentor is responsible for providing necessary support to trainees and feedback on the performance of the trainees. ஸோ அவர் வந்து அவங்களுக்கு தேவையான நாலேஜை வந்து கெயின் பண்ணுறதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கணும். ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பற்றியும் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து கோச்சிங் மெத்தட். இந்த கோச்சிங் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங், த டீச்சர் or the superior teaches or guides the new employee about the knowledge and skills relevant to the given job. In this method, superior plays the role of coach or guide and an instructor. Under this method, the superior should point out the mistake, lapses committed by the new worker and also advise the remedial measures to trainees. The trainees can clear the doubts and then and there. So this is also one of the effective methods that the management opts in most of the organizations. அவங்களுக்கு கோச் பண்ணணும், கன்சிடரபிள் நாலேஜ் அண்ட் ஸ்கில் கெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன விதத்துலலாம் ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். சப்போஸ் இஃப் தே ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் தென் அண்ட் தேர் தே கேன் கிளியரிஃபை இட். ப்ரொவைட்ஸ் அசிஸ்டன்ஸ் மச் அஸ் அ மென்டார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டைப்பும் கூட. ஜாப் ரொட்டேஷன். So this is another method of on-the-job training. Job rotation is an important method for broadening the knowledge of executives. Yeah, broadening the knowledge and solron, because from one area to another area they will be transferred so that they gain a knowledge and skill in other departments also or other areas also or other domains. அதில் இருக்கக்கூடிய நாலேஜையும் அவங்க கெயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாப் ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்டர் திஸ் மெத்தட் a trainee is periodically shifted from one work to another work and from one department to another department or from one division to another division or for particular period of time. ஸோ இதுதான் இங்கே ஜாப் ரொட்டேஷனில் நடக்கக்கூடியது. அந்த ஏரோவே உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். The main aim of job rotation is to expose the employee to various interrelated jobs. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஜாப் ரொட்டேஷன் ப்ராசஸில். ரோல் பிளேயிங். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைப் ஆஃப் training is role playing. Let us see what is role play. Respond to the specific problem they may actually encounter in job. Used to teach such skills as interviewing, grievance handling, performance appraisal reviews, conference leadership, டீம் ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன். இப்போ ரோல் ப்ளே அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஒருத்தரோட ரோல் எடுத்து அதை ப்ளே பண்ணி பார்க்குறது, அது வந்து ரோல் ப்ளேன்னு சொல்கிறது. பட் இந்த இடத்துல ட்ரைனிங்கில் எப்படி ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆக்சுவல் சுச்சுவேஷன் ஒரு ஆக்சுவல் ப்ராப்ளம் தட் தே ஃபேஸ் இன் த work area will be given or assigned to them and they have to just learn it from the problem or the issue that is given to them. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இன்டர்வியூவிங்கில் இருந்ததுன்னா அவங்க வந்து அதை வந்து சரி செய்து கொள்ளலாம். க்ரீவன்ஸ் ஹேண்ட்லிங், ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அவங்களுடைய அப்ரைசல் மெத்தட், ரெவ்யூஸ், கான்ஃபரன்ஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், டீம் ப்ராப்ளம் சால்விங். ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை வந்து அவங்க சால்வ் பண்ணிக்கலாம். டீமில் இன்வால்வ் ஆகும்போது அவங்களுக்கு உள்ள
problems and issues that can be got rectified there. கம்யூனிகேஷன் அதில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதில் ட்ரைனிங் மெத்தட்ஸ் கொடுத்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டெக்னிக்ஸ். சிமுலேஷன் அப்படிங்கிறது இன்னொரு மெத்தடு. ட்ரைனிங் டிவைசஸ் தட் மாடல் த ரியல் வேர்ல்டு ஆர் ப்ரோக்ராம்ஸ் ரெப்ளிகேட்டிங் டாஸ்க் அவே ஃப்ரம் த ஜாப் சைட். இது வந்து சிமுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரிஜினலாக ஜாப் சைட்டில் வந்து ஆன் த ஜாப்லாம் வந்து எல்லாமே ஜாப் சைட்லேயே பார்ப்போம். ஆனால் இந்த சிமுலேஷன் மெத்தட் என்னென்னா, ஒரு ஜாப் என்வாயர்மெண்ட் மாதிரியே வெளியில் வேறு ஒரு இடத்துலையோ அல்லது வேறு ஒரு ரியல் வேர்ல்டு ஆர் ப்ரோக்ராம்ஸ்லேயோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெப்ளிகேட் டாஸ்க் அவே ஃப்ரம் த ஜாப் ஏரியாலேருந்து தள்ளி வேறு ஒரு இடத்துல போய் அந்த ட்ரைனிங்கை ரிசீவ் பண்ணிக்கிறது. இப்போ லெட்டஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிற ஏர்க்ராஃப்ட்ஸ் அதில் ஒர்க் பண்ணவங்க டைரெக்டாக ஏர்க்ராஃப்டில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எடுத்த உடனே ஒரு பெரிய ஏரோப்ளைனை வந்து பைலட்டாக இருக்கட்டும் அல்லது மற்ற ட்ரெயினிஸாக இருக்கட்டும் யாருக்கும் வந்து ரியல் ஏர்க்ராஃப்டில் வந்து கொடுத்து ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. தே ஹாவ் டு பிஃபோர் தட் தே ஹாவ் டு கோ சர்டன் ட்ரைனிங் மெத்தட்ஸ். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஏரோட்ராம் அல்லது ஏர்க்ராஃப்ட் ட்ரைனிங் ஸ்டேஷன்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அங்கே தான் முதல்ல வந்து அவங்களுக்கு எல்லா டெக்னிக்ஸையும் சொல்லி தருவாங்க. அது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரியோ அல்லது அவங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ பாசிபிள் ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து ரியல் ஒர்க் ஸ்பாட்டுக்கே அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ தேட் இஸ் சிமுலேஷன். சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங். இதில் என்னென்னா, பார்ட்டிசிபெண்ட்ஸ் லேர்ன் அபவுட் தெம்செல்ஸ் அண்ட் ஹவு அதர்ஸ் ப்ரிசீவ் தெம். ஸோ இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் அதர்ஸ் ஹவு டு தே ரியாக்ட் டு தேர் attitude. No agenda, leaders, authority, power positions. People learn through dialogue. Participants encouraged to learn about themselves and others in group and also called T group training. இதுக்கு வந்து T group trainingனா என்ன, டீம் குரூப் ட்ரைனிங் அப்படின்னு அர்த்தம். ஒரு குரூப்பாக இருந்து அது அந்த ப்ராப்ளமையோ இஷ்யூவையோ அல்லது அவங்களோட ஒர்க் ஸ்பாட்டில் அரைஸ் ஆகிற பிரச்சனைகளையோ தீர்வு காண்பது அந்த இடத்துல ட்ரைனிங் மெத்தடு. அதுக்கு பேர் வந்து சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங். அண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் லேர்ன் அபவுட் தெம்செல். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் ப்ளஸ் அதர்ஸ் ஹவ் ஆர் தே கோயிங் டு ப்ரிசீவ் தெம், அவங்களுடைய தாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங். வெஸ்டிபியூல் ட்ரைனிங். வெஸ்டிபியூல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது. In this training, procedures and equipment similar to those used in the actual job are set up in a special working area called as a vestibule. Vestibuleனாலே ஒரு பேசேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பேசேஜில் அல்லது ஒரு ஆக்சுவல் ஒர்க் ஸ்பாட் மாதிரியே வந்து அவங்க டிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி டிசைன் பண்ணிட்டு அங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறது. The training is then taught how to perform the job by skilled person. அந்த இடத்துல ஒரு சீனியர் பர்சனோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோ அங்கே வந்து டீச் பண்ணுவாங்க அல்லது அவங்களுக்கு டியூட்டரிங் கொடுக்கறது. ஸோ thus they enhance the skill. It is used for training typists, word processor operators, clerks and other in similar jobs. இதெல்லாம் எக்ஸாம்பிள். எந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து சரி வரும். சிமிலர், அதாவது வெஸ்டிபியூல் ட்ரைனிங் அப்படிங்கிறது. இப்போ வெஸ்டிபியூல் ட்ரைனிங் இஸ் ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் அன் என்விரான்மெண்ட் சிமிலர் டு ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட் artificially created for training purpose. ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிப்பாங்க இந்த இடத்துல. This type of training is given to avoid any damage or loss to machinery in the actual place. ஏன்னா ட்ரெயினிஸ் இல்லையா, அவங்களுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாது. டூல்ஸ் அண்ட் மெஷின்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் தான் ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுவேன். அண்ட் அவாய்டிங் டிஸ்டர்பிங் த நார்மல் ஒர்க் ஃப்ளோ இன் ஆக்சுவல் ஒர்க் பிளேஸ். இட் இஸ் கிவன் டு டிரைவர்ஸ், பைலட்ஸ், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எக்ஸெட்ரா. இவங்களுக்கு இந்த வெஸ்டிபியூல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வெஸ்டிபியூல் அப்படின்னா ஒரு பேசேஜ் இங்கே ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணக்கூடியது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் லேர்னிங் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங். இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படிங்கும்போதே த நேம் இட் செல்ஃப் சஜஸ்ட் தட் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்டராக்டிவ் ட்ரைனிங். இன்டராக்டிவ் அப்படின்னா ஜஸ்ட் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் ஒன் அனதர். யூஸ் டு இன்க்ரீஸ் access to training, ensure consistency of instruction, reduce cost of delivering and T&D programs. ஸோ இந்த இடத்துல
மெயின் எய்ம் ஆஃப் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் லேர்னிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் கூட வர்றதுக்கு உண்டு. லேர்னிங் இஸ் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் டு ஆக்சஸ் ஆஃப் அ ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் ஆர் ஆஃபீஸ். E-learning is also often referred to as online learning or distance learning or web-based learning. E-learning training courses can save lakhs and lakhs of rupees to an organization as they no longer have to pay for overtime or costly seminar or to improve employee skills. Under this type of web-based training is anywhere and anytime information can pass over the internet. ஸோ நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஆன்லைன் கிளாஸஸ், அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது வந்து என்னென்னு சொல்கிறோம், லேர்னிங் ஆர் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங். ரொம்ப தூரத்தில் வந்து அந்த டியூட்டரோ அல்லது டீச்சரோ இருப்பாங்க, வேறு ஏதோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் கூட இருக்கலாம். பட் தே கன்வே த ட்ரைனிங் ப்ராசஸஸ் ஆர் ட்ரைனிங் மெத்தட்ஸ், அதெல்லாம் வந்து தே வில் இம்பார்ட் இட் டு த ட்ரைனிங்ஸ் இன் அ பர்டிகுலர் ஒர்க் பிளேஸ் which is away from their place and anywhere anytime. அதுதான் இங்கே. And cost reduction is there. சரியா? ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் உடைய காஸ்ட்டை வந்து முதல்ல ரெடியூஸ் பண்ணாங்க. TND அப்படின்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ e-learning, umbrella term describing online instruction, that is what I said just now. இதே மாதிரி தான் இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மூலயமா போகக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய மெத்தட்ஸ் பார்த்தோம்னா, ரோல் ப்ளே மெத்தட் பார்த்தோம், தென் செமினார் கான்ஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது, செமினார் அண்ட் கான்ஃபரன்ஸ் மெத்தட். இதில் என்ன இந்த செமினார் அண்ட் கான்ஃபரன்ஸ் மெத்தடில் பார்த்திங்கன்னா, திஸ் மெத்தட் enables the trainees to listen to the lectures கொடுப்பாங்க, லெக்சரர்ஸு டாக் டெலிவர்ட் ஆன் அ ஸ்பெசிஃபிக் டாபிக், ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி கொடுப்பாங்க, அண்ட் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பார்ட்டிசிபேட். அவங்களுமே அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். To interact with the speaker and get their doubts clarified, or selected participants may be allowed to present papers with the audio-visual aids as delegates. They share their rich experience at the seminar through their papers. So, paper presentation. So, அது மூலியமாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். Thus, participants can widen and deepen the knowledge by their active participation at the conference. Example வந்து ரொம்ப important டாக்டர்ஸ் கான்ஃபரன்சஸ், சேல்ஸ்மென் கான்ஃபரன்சஸ், அப்புறம் வந்து இந்த ரெப்ஸ், மெடிக்கல் ரெப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த கான்ஃபரன்சிங் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க டிரைவ் பண்ணுறது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட் பட் ஸ்டில் அ ஃபேவரட் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். ஃபீல்டு ட்ரிப்பு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரைனிங் மெத்தடுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஃபீல்டுக்கே போய் அதை லேர்ன் பண்ணிக்கிறது. ஃபீல்ட் ட்ரிப் ஆர் ஃபீல்டு ஒர்க் ஆர் ட்ரைனிங் in the field is a journey undertaken by a group of trainees to a place away from their actual work site. அவங்களோட ஆக்சுவல் ஒர்க் சைட்லேருந்து வேறு ஒரு ஃபேக்ட்ரிக்கோ, வேறு ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ, வேறு ஒரு கம்பெனிலேயோ போய் லேர்ன் பண்ணிக்கிறது. இப்போ நம்மலாம் ஃபீல்ட் ட்ரிப் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், கிளாஸ் ரூம்ஸை விட்டு வெளியில் வந்து ஆக்சுவல் அட்மாஸ்பியரில் நம்ம போய் லேர்ன் பண்ணிக்கிறது, அதுதான் வந்து ஃபீல்டு ட்ரிப்புன்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஒர்க்கர்ஸும் ட்ரெயினிஸும் அந்த மாதிரி போய் லேர்ன் பண்ணலாம். In other words, trainees are taken to actual workplace, site, facility to gain exposure and knowledge. They are explained the process of work by supervisor, managers of the facility, visited by the participant. They are free to clarify their doubts from the organization experts. This method helps the trainees to strengthen their theoretical knowledge obtained in a classroom environment பை ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். ஸோ இந்த ஃபீல்ட் ட்ரிப் மூலிமா அவங்க கெயின் பண்ண நாலேஜை வந்து அவங்க தியரிட்டிக்கலாக லேர்ன் பண்ணதை ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய ஆர்கனைசேஷன்லேயோ அல்லது கம்பெனிலையோ அல்லது ஃபேர்ம்லேயோ போய் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபீல்ட் ட்ரிப். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஜாப் அண்ட் ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இதில் ஆஃப் த ஜாப் ரொம்ப நல்லதா அல்லது ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் ரொம்ப ஈஸியாக அப்படின்னு பார்த்தோன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன் விச் இஸ் அடாப்டிங் த ட்ரைனிங் மெத்தட். விச் ட்ரைனிங் மெத்தட் இஸ் டு பி அடாப்டட் அப்படிங்கிறது அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து டிசைட் பண்ணணும். It depends on the person who is to be trained, who are going to get trained,
who is going to be the trainer, the size of the organization, அப்புறம் வந்து the principle, what is the main aim of training, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் டிஸ்டர்பன்சஸ்ஸு, மெத்தட்ஸ் டு பி அடாப்டட், what is the cost involved, இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆன் த ஜாபா ஆஃப் த ஜாபாங்கிறது இட் ஹேஸ் டு பி டிசைடட் பை த ஆர்கனைசேஷன். பட் இதில் அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் பாயிண்ட்டு. இது ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே படிச்சுட்டே வரோம். அந்த ட்ரைனிங் இது எடுக்கும் பொழுதே, சாப்டர் எடுக்கும் போதே ஒவ்வொரு லெவல்லையும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் டு த பிஸ்னஸ், பெனிஃபிட்ஸ் டு த ஆர்கனைசேஷன், பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயீஸ், பெனிஃபிட்ஸ் டு த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ ட்ரைனிங் லீட்ஸ் டு இம்ப்ரூவ்டு ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் மோர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ப்ராஃபிட் ஓரியன்டேஷன். ஸோ எம்ப்ளாயிக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால பாருங்கள், இட் லீட்ஸ் டு இம்ப்ரூவ்டு ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அவர் ஜாஸ்தி ட்ரெயினப் பண்ணிட்டோன்னு வைங்களேன் ஒரு எம்ப்ளாயி, அவர் வந்து மிஸ்டேக்கே பண்ண மாட்டார். நோ சூப்பர்வைசன் இஸ் ரிக்வயர்ட். ஸோ ஈ கேன் டூ த ஜாப் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் விதவுட் எனி வேஸ்டேஜ் ஆஃப் டைம் as well as material. That is very very important. And more positive attitudes towards profit orientation. நிறைய ப்ராஃபிட் ஓரியன்டேஷன், ப்ராஃபிட் அச்சீவ்மெண்ட்டை நோக்கி அவரால் வேகமாக பயணம் செய்ய முடியும். இம்ப்ரூவ் த ஜாப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் at all levels of the organization. இது வந்து right from the beginning we have been seeing. What is the main aim of training? It is to enhance the skill and the knowledge of the individual employee and thereby increasing the performance level at all levels of the organization. Improves the morale of the workforce. இது இன்னொரு important point. Right from the beginning we have seen morale, அவங்களுடைய அந்த disciplinary act, how they are going to work in a work spot, helps people identify with organizational goals, helps create a better corporate image. அவங்களால ஒரு better corporate image on in the company. Okay, it has a very good employee force, work force வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கம்பெனியில். அவங்களால வந்து கொடுக்குற ஆப்ஜெக்டிவை வந்து ஈஸியாக அவங்க வந்து within the time, within the cost, within the particular quality they will be able to achieve அப்படிங்கிற ஒரு நேமை வந்து க்ரியேட் பண்ண முடியும். Fastest authentically, openness and trust. So the employees can be very loyal to the organization if they get training. Okay, the management is also looking after us, they are also well concerned about our welfare, about our career growth, about our possibility of getting promoted அப்படிங்கிற ஒரு தாட் வந்தாலே they have trust on the organization. Improves the relationship between the boss and the subordinates. This is very very important. Training மூலமாக the relationship between the boss and the employees is increasing. Aids in organizational development. ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டே வந்தோம்னா ஆர்கனைசேஷனல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். லேர்ன்ஸ் ஃப்ரம் த ட்ரெயினி. ஸோ ட்ரெயினிக்கிட்டேருந்து இன்னொருத்தர் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஹெல்ப்ஸ் ப்ரிப்பேர் கைட்லைன்ஸ் ஃபார் ஒர்க். ஸோ அவரே வந்து கைட்லைன்ஸ் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஆர்கனைசேஷன், எம்ப்ளாயீஸ் இருக்கலாம், கஸ்டமர்ஸ்க்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கஸ்டமர்ஸ் கெட் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இல்லையா. அவங்களுக்கு வந்து தேவையான பொருட்களையோ அல்லது சர்வீஸை வந்து பெட்டர் குவாலிட்டியோடு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி தயாரித்த ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அவர் ட்ரெயின்ட் அப் எம்ப்ளாயியாக இருந்தால். கஸ்டமர்ஸ் கெட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வேல்யூ ஆடட் ஆர் ஃபீச்சர் ரிச் ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வித் திஸ் வி ஆர் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர்.